காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்லை. I am coming. ஒரு பொண்ணோட வீட்ல வந்துட்டோம். பொண்ணோட வீடு இல்ல, பேயோட வீட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். சோ ஓகே மக்களே, வணக்கம். நாங்கெல்லாம் ஈரோட்ல இருந்து. மறக்காம இந்த வீடியோவை லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் அப்படியே ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு மாஸா இருக்கும். கமலாவோட கல்யாண நாள்ல அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. யாரு? அது தனியா இல்ல, அவ குடும்பத்தோட. அவங்களோட புருஷன் கூட அவர் நல்லா என்ஜாய் பண்ணான். அவள் சந்தோஷமா இருந்தா, சிரிச்சுக்கிட்டே இருந்தா. ஆனால் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீ இல்லை. ஒரு நாள் எல்லாமே மாறிச்சு. அப்புறமேட்டுக்கு தான் கமலாக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கெட்ட ஒரு தீய சக்தி உள்ளே போயிருக்கு. அது தெரிஞ்சதும் கமலா எல்லாரையும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா. இதே அவங்க குடும்பம் ஒரு லெட்டர் எழுதுறாங்க. யாருக்கு? ஒரு சாமியாருக்கு. அந்த சாமியாரை வந்து கமலாட்ட இருக்கிற பேயை ஓட்டி கமலாவை பத்திரமா அந்த குடும்பத்துக்கு அழைச்சிட்டு வர சொன்னாங்க. இதுதான் இன்னைக்கு கேமோட கான்செப்ட். அந்த பூசாரி வேறு யாரும் இல்லைங்க, நான் தான் கைஸ். வணக்கம் மகளே. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியன் ஹாரர் கேமான கமலா தான் வந்து விளையாட போகிறோம் கைஸ். ஸோ இந்த கேம் வந்து நான் நிறைய வாட்டி விளையாண்டுருக்கேன். செம்ம ஹாரராக இருக்கும். கமான் கைஸ். இப்போது எட்ட பார்த்தாலே பயமாக இருக்கே. ஓகே, இன்றைக்கி நான் ஹிந்தி கற்றுக்கிட்டேன்டா. என்ன எழுதியிருக்காங்களா வந்து, ஐயோ என்னடா எழுதியிருக்காங்க? ஏங்க வீட்டுக்குள்ளே பேய் இருக்கு, ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொன்னால் போதும், அதுக்கு இலை செவுத்தில் உச்சா அடிக்காதீங்களேன்னு சொல்லி வச்சுருக்காங்க கைஸ். ஓகே கைஸ், கமான். நம்ம கேட்டை திறந்துட்டு உள்ளே வந்துட்டோம். அடே தற்கூரி, அது எப்படா நீ ஊதி ஊதி அணைக்குவ? ஓகே கைஸ், இங்கே பாருங்கள் கைஸ், தண்ணி சொட்டு சொட்டுன்னு உழுகுது கைஸ். அப்போ நம்ம வந்து அந்த ஹேண்ட் பம்ப் இருக்கும்ல, அது நம்ம கண்டுபிடிச்சி அங்கே வைக்கணும். ஓகே, இங்கிட்ட என்னமோ சின்ன வீடாட்டம் போகுது. இதுக்குள்ளே ஏதாவது இருக்குமாடா கைஸ்? பம்ப் கிடச்சிருச்சு கைஸ். இது என்னதுரா? ஏமாடியாமா, ஐயா விழுந்துருச்சுங்க. சி இதாடா. ஏண்டா டே, நடுக்காட்டில் என்னடா டிச்சு இருக்கோம்? நீ வேற பேசாமல் ஒன்று வாடா கைஸ். நாங்கள் எப்படி இந்த வீட்டுக்கு வந்து சாமியாராக வந்தோன்னா வந்து நம்ம வந்து ஒரு சாமியாராக இருந்தோம். ஏங்க ஈரோட்டுக்குள்ளே தான் இருந்தேன். சும்மா என்னாவது ஒரு ஊருக்கு போகலான்னு சுற்றி பார்க்குறதுக்காக பிஆருக்கு வந்தேன். பார்த்தா நமக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சுட்டு இந்த வீட்டுக்கு வாயாயோ வரலன்னா ஒன்று அவ்வளோதான் சிக்கன் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டாங்க கைஸ். ஓகே, அங்கே என்னமோ பல பலன்னு மின்னுதோ போட்டு இது வச்சு அந்த இடத்துல வச்சு அந்த பம்ப் வந்து தக்க படக்க நிறுத்தணும். டேய் அந்த லெட்டர் தோக்காதடா. என்ன எழுதிருக்காங்கன்னா வந்து, நீங்க தான் என்னோட கடைசி நம்பிக்கை. ஒழுங்கு மரியாதையா கமலாவை என்கிட்ட தந்துருங்க, இல்லனா அவ்வளவுதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே டேய், நீ கம்பளி சொம்புடா. டக்கு டக்கு அடிச்சாடி அந்த நெருப்பு அணைச்சு உள்ளேயாவது போறடா. வெளியே திக்கிங்குது. இருறா நானும் தான் பயத்தில் இருக்கேன். ஓகே கைஸ், என்னடா இதா இதுக்கு மேலே அழுத்த முடியல. ஓ, ரெண்டு அழுத்தில் வந்துருச்சு கைஸ். கைஸ் எங்கள் ஊரில் எல்லாம் வந்து போட்டு அழுத்துன்னு அழுத்துவாங்க. இங்கே பாருங்கள் கைஸ், ஒரே அட்டாப்பா வீடு ஒரே ஊற்றுல அணைஞ்சிருச்சுங்க நெருப்பு. ஓகே கைஸ், ஐயோ நம்ம கமலா வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் கைஸ். ஸோ கைஸ், இந்த கேம் வந்து பயங்கரமாக இருட்டாக இருக்கும் கைஸ். போக போக மாதிரி திகிலாக இருக்கும். கமலாக்கா எங்கே இருக்காங்கன்ட்டே தெரியாது. நம்ம வந்து அவங்களோட கொலுசு சத்தத்தை வச்சு மட்டும் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து நான் ரெக்கார்டிங் பண்ணும் போது மைக் ஆன் பண்ண மாறேன்ட்டேன். ஓகே கைஸ், ஸோ நமக்கு தேவையானது வந்து கற்பூரமே, தண்ணி, தட்டு, உப்பு, அப்புறமேட்டு புக்கு, அப்புறமேட்டுக்கு என்னமோ வந்துச்சு, அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அது கலாஸ் பாட்டாக இருக்கும். ஓகே கைஸ், பார்த்தீங்களா கைஸ், பீகார் இந்தியன் கேம்னா அப்படியே இருக்குது. ஐயோ, ஆரம்பத்துலேயே கீழே பான் பாராக் துப்பி வச்சுருக்காங்க கைஸ். ஓகே கமான் கைஸ், இந்த பூஜை தட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து மந்திரம் செய்கிற இடத்துல வந்து வைக்க போகிறோம். கதவுத்தோடா இந்த எக்ஸசைஸ் வித் கமலா. டேய், நான் எதுக்குடா அவ கூட எக்ஸசைஸ் பண்ணோம்? அட போங்கடா பாவீங்களா. ஓகே கைஸ், கமான், இதை எடுத்துன்னு போய்க்கலாம் கைஸ். எனக்கு வந்து 2 இடத்துல 2 சாவி கிடச்சிது. ஒன்று வந்து கேபினெட் கீ, இன்னொன்று வந்து பெட்ரூம் கீ கைஸ்.
இருங்க, இது இங்கே வச்சுன்னே கமலா ஓடி வருவா கைஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஓடுறா நிற்காம ஓடுறா. ஐயோ ஓடுறா அம்மா, ஏமாடி அம்மா கைஸ். ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம் கைஸ். ஏக்கா கமலாக்கா போயிட்டீங்களாக்கா? என்ன டவுட்ரா உனக்கு? கைஸ் இவன் நம்ம ஃபேமிலியோட மொத்த ஜென்ரேஷனையும் சொல்லிடுவான் போல கைஸ். தாத்தன் பேரன் முப்பாட்டன்ட்டு எல்லாத்தையும் அவன் சொல்லிடுவான். ரைட்டு, இது வந்து நான் எனக்கு எங்கே வைக்கணுன்ட்டு ஒரு வாட்டி எனக்கு ஞாபகம் இருக்குது கைஸ். இந்த கேமை நான் வந்து 5 வாட்டி விளாண்டுருக்கேன். ஸோ இதுங்க இங்கிட்ட ஒரு லெட்டர் இருக்குது. நான் கோயம்புத்தூரில் இருந்தேன். கமலாவுக்கு வந்து நான் அவன் வந்து கிஃப்ட்டு தந்துக்கிட்டு இருப்பானாம்மா. அந்த கிஃப்ட் எல்லாம் ஒவ்வொன்றுமே அழகாக இருக்குமாம்மா. ஆனால் கடைசியாக அவளுக்கு பேய் பிடிக்கும் போது ஒரு கிஃப்ட்டு தந்தானாம்மா கைஸ். அந்த கிஃப்ட்டில் வந்து இது இருக்கா கமலா. ஓப்போ ஆமா ஐயப்போ அப்போ ஏம்மா கைஸ். ஐயோ ஓடுறா. ஐயோ நிற்காம ஓடுறா. நீ எவ்வளோ தூரம் ஓடுவ? வெளியே வா, நான் உன்னை அப்படியே சட்னி அரைச்சு இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டுக்கிறேன். வெளியே வா, நான் உனக்கு கிஃப்ட்டும் தரேன். ஏன்டா டே நிம்மதியாக பேசுகிறது நீங்கள், அலறி அடித்து ஓடுறது நானாடா. ஓகே கைஸ் இருங்க, கமலா நமக்கு பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்காங்க போல கைஸ். கொலுசு தவிர்த்து எனக்கு சிங் ஏ மாரியம்மா மங்காத்தா ஜிங்கு ஏ மாரியம்மா மங்காத்தா ஜிங்கு அப்படின்னு நல்லா கொலுசு சத்தம் கேட்குது கைஸ். கமான். ஓகே கைஸ், இங்கேயும் என்னமோ ஒரு லெட்டர் இருக்குது கைஸ். ஸோ கைஸ் இதெல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ். இங்கே வந்து ஏற்கனவே ஒருத்தன் வந்து மாட்டிக்கிட்டானாம்மா சாமியார். அதனால தான் வந்து அந்த சாமியாரோட குரலாக கூட இது இருக்கும். ஏன்னா அவன் தான் இந்த மாதிரி கத்தியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ரைட்டு கைஸ், எனக்கு கமலா ஒவ்வொரு செகண்ட் விளாடும் போதும் திக்குங்குது. இவங்க நல்லா பேசுகிறாங்க. கமலா ஆண்டியும் எனக்கு ஒன்றுமே திட்டிங்கின்னு இருக்காங்க. வெளியே வா, எவ்வளோ தூரம் ஓடுவே, சட்னி அரைச்சிட்றேங்கிறாங்க கைஸ். ஓகே ஐயோ கமலா வர மாதிரி இருக்குங்க. ஓகே ரைட்டு, நம்ம போயிடலாம். ஐயோ என்னடா இது, ஏங்க கையில் ஆணி அடிச்சு வச்சுருக்காங்க. ஐயா கைஸ். ஓ கைஸ் எனக்கு பயமாக இருக்குது கைஸ் இந்த கேம் விளையாடும் போது. ஐயோ அதிருது கைஸ் எனக்கு. ஷோ இங்கே ஒரு லெட்டர் இருக்குது. கமலா இதை நீ படிக்கிறேனா? இது உங்கள் அப்பா. இந்த செவத்துக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன். எல்லாம் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அதனால் என்னை இங்கே செவத்துக்கு பின்னாடி அடைச்சி போட்டாங்க. நீ ஒரு நாள் நல்லா இருந்தா இந்த வீட்டை விட்டு நீ ஓடிடு, எனக்காக நீ காத்துக்கிட்டு இருக்காத அப்படின்னுங்கிறாங்க. டேய் இந்த பேய் பிடிச்ச பங்களால் அவளே ஒரு பேய் பிடிச்சி கிடக்குறாங்க. ஓகே இங்கே வந்து நெக்ஸ்ட் கோட் இருக்குது 4 7 இங்கே என்ன 3 ரைட்டு 4 7 3 கைஸ். என் மைண்டில் அவ்வளோ பெரிய மெமரி பவர் இருக்குது கைஸ். அதனால் வந்து நான் இந்த கோடை ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஓகே கைஸ் கமான் கைஸ், அங்கே பாருங்க கைஸ் டிவிக்கே ரைட்டு. இப்போ டிவிக்கே மறந்துட்டு கமலா அக்கா ஞாபகப்படுத்திடலாம். ஐயோ கமலா வேறு எங்கேருந்து வரான்ட்டு கூட தெரில கைஸ். இங்கே பாருங்க கைஸ், அப்படியே அச்சஸ்லாம் இந்தியன் டாய்லெட்டு.
வச்சிடலாம் கைஸ் அவ்வளோதான் கைஸ். சிக்கம் கொடுத்துட்டோம். ஐயோ டேய் இன்னத்துல அடைச்சி வச்சிருக்கீங்க அந்த சைடில். ஐயோ இதுக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஏமா கைஸ் அந்த இடத்துல என்னமோ பண்ணி அடைச்சி வச்சிட்டாங்க கைஸ். டே அந்த இடத்துலையும் கைஸ் அப்படியே பிளாக் ஆயிடுச்சு கைஸ் அந்த இடம் தெரியுமா? எம்மா கைஸ் இந்த சாமியார் ஓட்டத்துக்கு நானே நேரம் வலிக்கி விட்டு விழுந்திருப்பேன் கைஸ். ஓய்யோ கமலாக்கா ஏங்கா வச்சோ நீ அந்த இடத்த மட்டும் அடிச்சு விட்டுற? ஏக்கா நீ எனக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே கொடுக்குறக்கா, வேணாங்க இந்த மாதிரி பண்ணாதக்கா. ஓகே கைஸ் இங்கே வந்து டிவிக்கு சிம்பிள் இருந்ததில்ல அதை தூக்கி இப்படி இங்கே வைப்போம். இங்கே விடா திருப்பிடா போட்டு கைஸ். நமக்கு வந்து அது பேர் என்ன கற்பூரமா? ஐயோ கற்பூரம் தான் நினைக்கிறேன் கைஸ். இது கமான் வைங்க. அடுத்து எனக்கு வந்து இவ்வளோ கையெல்லாம் சாமி எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ எம் வேற ரிலீஜியன். ஏன்டா ஒரு வீடியோவில் நீ எல்லாம் எவ்வளோ போர் அடிக்குன்னு தெரியுமாடா? ஓகே ரைட்டு கைஸ் இங்கிட்டு கமலம் வந்தால் நான் அங்கிட்டு போவேன். இங்கிட்டு யார் இங்கிட்டு நான் அங்கிட்டு யாரும் இல்லை கைஸ். நம்ம மேலே போயிடலாம் கம்முன்னு. ஓகே நம்ம வந்து இருங்க கைஸ் நான் சீன் கட் பண்ணிடுறேன். ஓகே இது எடுத்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ் விநாயகர் சிலை. ஐயோ கமலை இப்போ துரத்தாது இல்லை ஏன்னா நம்ம கையில் விநாயகர் சிலை இருக்குது. கமான் கைஸ் ஓடு நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. இதுதான் கைஸ் அதோட ரூமு. இதை திறந்து இதுக்குள்ளே போயிட்டு இந்த சிலையை வச்சுட்டோன்னா இந்த ரூம் வந்து ஒரே பிரகாசமாக இருக்கும். அதாவது வந்து கமலா ஆண்டியாலே இந்த ரூமுக்குள்ளே வர முடியாது ஏன்னா இது பூஜை ரூம் ஆகிட்டு இல்லை. ஓகே போட்டு கைஸ் நமக்கு உப்பு கிடச்சிருச்சு கைஸ் அதுக்குள்ளே. அடடா கைஸ் நல்லா திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது உப்பு கிடச்சிட்டு நமக்கு. தெரியும்டா கொஞ்சம் கம்மன்ற. ஐயோ கமலாண்டி ஓடு உள்ளே போடா. ஐயோ அம்மா கைஸ் உள்ளே போகாமல் இருந்தாங்க கைஸ் எனக்கு டென்ஷன் ஆகிட்டு. இருங்க கமலை இன்சைடு இந்த வாட்டி வந்தாலும் வருவா. இருங்க வேணாம் கைஸ் நான் வந்து கட் பண்ணிடுறேன் கைஸ் இந்த சீனை. ஓகே நம்ம போயிட்டு வந்து இது தேடலாம். ஐயோ என்னோடது இது தேடுறது பதிலாக ஆண்டி வந்துருச்சு கைஸ். இருங்க ஓகே இது வந்து இங்கேயே கொளுத்தி வச்சிட்டோம் போட்டு கைஸ். நமக்கு அவ்வளோதான் கைஸ் வீடியோ முடிஞ்சிருச்சு கைஸ். கலாஸ் பாட்டி கிடச்சிருச்சு கைஸ். நான் வந்து அந்த சீன் கட் பண்ணிட்டேன் கைஸ். बागुबली वो हमारा बागुबली एक कुछ बागुबली वाडी कमला पे ये ओड विडुवो उन्ने अलर विडुवो ये कमला ए आंटी ए वलिकी उळुंदिराद ஐயோ கைஸ் பூஜை தட்டி விட்டா என்ன தைரியம் இருக்கும் உனக்கு கமலா? ஐயோ கைஸ் நம்ம வந்து கமலா பே வந்து வேறட்ட ஓடி விட்டோம் கைஸ். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. அதோட கதை முடிஞ்சுது. எப்படி ஒன்று சாமியார் கமலாக்குள்ள இருந்த பேயை விரட்ட ஓடி விட்டாரு. அப்படியே கமலாவையும் அவங்க புருஷங்கிட்ட போயிட்டு கொண்டு வந்து பத்திரமா சேர்த்துட்டாரு. ஆனால் கமலாவை விரட்டின அந்த ஒரு தீய சக்தி மட்டும் சாமியாரை விடவே இல்லை இப்போ வரைக்கும். இதோட கமலா கேம் பிளேவை நம்ம வந்து முடிச்சுக்கிட்டோம் கைஸ். மாதம் நம்ம வந்து விக்ட்ரி அடைஞ்சிட்டோம். அப்புறமேட்டுக்கு இன்னும் வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை போடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அடுத்து என்ன கேம் போடலாங்கிறதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்க, COMMENTA மட்டும் பண்ணி விட்ருங்க. ஓகே கைஸ் வீடியோ முடிஞ்சிருச்சு. டாட்டா பை சி யூ.